ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்று நிறைய சத்தங்கள் நம் காதுகளில் கேட்கிறது. சில சத்தங்கள் நேர்மறையான காரியங்களை சொல்கிறது, சில சத்தங்கள் எதிர்மறையான காரியங்களை சொல்லி நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிறது. நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை தரலாம். நாம் போகிற வழி எது என்பதை ஆண்டவர் திட்டமாய் நமக்கு காண்பிக்கிறார். இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தத்தை போல நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறது. என்ன, ஆண்டவர் பாதுகாக்கிறவர் நமக்கு தெரியும். ஆனால் இங்கு அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை வலதுபுறமாய் திரும்பலாமா, இடதுபுறமாய் திரும்பலாமா? இதற்கு பொருள் என்ன? இந்த பாதையை தெரிந்தெடுத்தால் நன்றாயிருக்குமா, அல்லது இதை செய்தால் சரியாக இருக்குமா என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கும் போது, அல்லது தவறான பாதையை நாம் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்கிறார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய சத்தம் நம் காதுகளில் கேட்டு நாம் சரியாய் நடக்க அது நமக்கு வழி காட்டுகிறது. ஆனால் ஒன்று, நம்மிடம் வழி இதுவே என்று சொல்லும் போது அவர் சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய திறந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாதபடி இந்த உலக சத்தத்துக்குள் நாம் மூழ்கி இருப்போமானால் அவர் வழிகாட்டுகிற குரல் நமக்கு கேட்காது. இன்று ஆண்டவரே, நான் நேர் வழியாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். உலகத்தின் சத்தங்கள் என்னை மயக்கி விடாதபடி, தவறாய் வழி நடத்தி விடாதபடி என்னுடைய வழியை சரியாய் தெரிந்தெடுத்து நீர் காட்டுகிற வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அவர் நமக்கு வழி காட்டுகிறவராக இருக்கிறார். வலதுபுறமோ இடதுபுறமோ நாம் திரும்பினாலும் பயப்பட வேண்டாம், நேர் வழியாய் நம்மை கொண்டு சேர்ப்பார். ஆண்டவர் சொல்கிறார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி.